spirit, soul and body in Jesus name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 38 வருடமாய் ஒரு மனுஷன் அங்கு குணமடையாமல் படுத்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். அந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய நிலையை அறிந்து அவனிடத்துல போய் நீ குணமாக விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறாரு. இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை ஆண்டவரே, ஐ ஹாவ் நோ ஒன் டு ஹெல்ப் மீ என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள் தான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் தம் வார்த்தையை அனுப்புகிறாரு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவன் இத்தனை நாளாய் அசைய முடியாமல் விழுந்து போயிருந்து உதவியை இல்லாதபடிக்கு கிடந்த மனிதனை அவன் வாழ்க்கையிலே ஒரு அசைவை கர்த்தர் கொண்டு வருகிறார். God makes his life active. அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் அசைய ஆரம்பிக்கிறான். இத்தனை நாளாய் உதவி இல்லாமல் இருந்தவனை, அப்படிப்பட்ட உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் இருக்கிறவர்களாய் காணப்பட்டீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ குணமாக விரும்புகிறாயா என்று சொல்லி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே, ஐ ஹவ் நோ ஒன் டு ஹெல்ப் மீ என்று நீங்கள் சொல்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் காண்கிறாரு. இன்னும் நீங்கள் அசைய முடியாதபடிக்கு எது உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று ஐ ரிபியூக் ஆல் த ஹிண்ட்ரன்ஸ் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை கட்டி வைத்திருக்கிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுகிறீங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த ஒரே ஒரு வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு நற்செய்தி அனுப்புகிறாரு. எழுந்து நட என்று சொல்லி நீங்களும் எழுந்து நடக்க முடியும். நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், சமாதானத்தை பெற முடியும். இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அப்படி தேவைப்படுகிறவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீ குணமாக விரும்புகிறாயா என்று. ஒருவர் குணமாவதற்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு கேரியராக நீங்கள் இருங்க. God bless you. Our spirit, soul and body belongs to the Lord Jesus Christ. He will definitely heal you. God bless you.